ஒரு சின்ன கிராமத்தின் பஸ் நிலையம் ஓரத்தில் அருண் என்ற ஒரு குட்டிச் சிறுவன் தினமும் ஒரு பழைய தட்டில் சில பப்பாளிகளை வைத்து விற்று கொண்டிருந்தான். அவன் அப்பா இல்லை, அம்மா உடம்பு சரியில்லை. அவனோ பள்ளிக்கு போகும் கனவோடு இந்த பப்பாளி விற்பதையே வாழ்க்கையாக்கிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அருண் கவனிக்காமல் இருந்த சமயம் ஒரு குட்டி குரங்கு மெதுவாக வந்தது. ஒரு பப்பாளியை எடுத்து ஓட ஆரம்பிட்டது. ஏய், அது என் அன்னத்துக்கு பணம் என்று அருண் ஓடி சென்றான். குரங்கு ஒரு மரத்தின் கீழ் நின்றது. அந்த பப்பாளியை உடைக்க முயன்றது, ஆனால் முடியவில்லை. அப்போதுதான் அருண் பார்த்தான். அந்த குட்டி குரங்கு பசியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் கண்களில் பயமும் கண்ணீரும் இருந்தது. அருணின் கோபம் அங்கேயே உருகிப்போனது. அவன் மெதுவாக அருகில் சென்று மற்றொரு பப்பாளியை எடுத்துக் கொடுத்து சொன்னான், இதை திருட வேண்டாம், பசியாயிருந்தா கேளு. குட்டி குரங்கு அவன் கையை பார்த்து சில வினாடிகள் நின்று பப்பாளியை வாங்கிக் கொண்டது. அந்த நாள் அருண் ஒரு பப்பாளி குறைவாக வீட்டுக்குச் சென்றான். ஆனால் ஒரு பெரிய மனசோடு. அடுத்த நாட்களிலிருந்து அந்த குட்டி குரங்கு தினமும் அருண் கடைக்கு வரும். திருடவில்லை, அமைதியாக உட்கார்ந்து காத்திருக்கும். அருணும் தினமும் ஒரு சிறிய துண்டை அன்போடு கொடுப்பான். அந்த பஸ் நிலையம் இன்று சொல்லுகிறது, பசியும் மனிதன்தான், அன்பும் மொழி தெரியாததுதான்.